சென்னை எண்ணூரில் உள்ள பர்மா நகரில் அமைந்துள்ளது மிகவும் பழமை வாய்ந்த பீலிகான் முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி கோவில். இக்கோவில் வளாகத்தில் புதியதாக 45 அடி உயரத்தில் பீலிகான் முனீஸ்வரர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 1ஆம் தேதியன்று புதன்கிழமை முதல் காலையாக சாலை பூஜை, பூர்ணாகூதி மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. இதனையடுத்து 4ஆம் காலையாக சாலை முடிவடைந்து புதிதாக நிறுவப்பட்டுள்ள சிலைகள் மற்றும் ராஜகோபுரத்திற்கு சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் ஸ்ரீ தந்தி மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் முக்கிய நிகழ்ச்சியான முத்துப்பல்லக்கு 79வது ஆண்டாக வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கோவிலின் திருத்தேர் திருவிழா கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் அம்மனுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. அந்த வகையில் முத்துப்பல்லக்கு நிகழ்ச்சி கேரள சேவா சங்கத்தினரால் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்த பைரவானின் பிரம்மாண்ட அவதாரம் பார்க்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகம் மற்றும் பல மாவட்டங்களிலிருந்தும் கேரள மாநிலத்திலிருந்தும் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுகாவிற்குட்பட்ட கொசுவன் தானிவயல் கிராமம் உள்ளது. இக்கிராமத்தைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் தினமும் கஞ்சா மற்றும் மதுபோதையில் வந்து அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு தங்களை அச்சுறுத்தி வருவதாக கிராம மக்கள் ஆறாவயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுகுறித்து போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் நாளுக்கு நாள் போதை ஆசாமிகளின் தொந்தரவு அதிகரித்து வருவதாக கூறி நள்ளிரவு 12 மணியளவில் கொசுவன் தானிவயல் கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல் ஆய்வாளர் விரைந்து வந்து நடவடிக்கை எடுப்பதாக கிராம மக்களிடம் உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ ஆயிரம் கண் மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் பொங்கல் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான புஷ்ப பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. புஷ்ப பல்லக்கு வீதி உலா இரவு 11 மணிக்கு துவங்கி தேரோடும் வீதிகள் வழியாக விடியற்காலை 7 மணிக்கு நிறைவுற்றது. புஷ்ப பல்லக்கில் அம்மன் சிவனுக்கு பூஜை செய்யும் காட்சியோடு வண்ண அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அம்மனை வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். தேனி மாவட்டம் தெப்பம்பட்டி சாலை பிரிவில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் சார்பாக போதைப் பொருட்களை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் 65வது அமைப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் பாரதி தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் இந்தியாவிற்கு குஜராத் மாநில கடல் வழியாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்தும் பிரதமர் மோடியை கண்டித்தும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். வடலூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடலூரில் வள்ளலார் கோவிலில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என சீமான் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அரசு அனுமதி தராத நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வடலூர் செல்ல இருப்பதாக தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் தமிழர் கட்சி கரூர் மாவட்ட செயலாளர் நன்மாறன் அலுவலகத்தில் நிர்வாகிகள் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். அக்னி நட்சத்திர
நட்சத்திரம் தொடங்கிய நிலையில் தழைகளை வைத்து நூதன முறையில் வெயிலிலிருந்து மக்கள் தற்காத்துக் கொள்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் பகுதியில் அக்னி நட்சத்திரம் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தழைகளை கட்டிக்கொண்டும் தழைகளை கையில் வைத்து தலைக்கு நிழல் கொடுத்தும் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றனர். அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நிலையில் வெயில் அதிகரித்துள்ளதால் இதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் அத்தியாவசிய காரணத்திற்காக வாகனங்களில் செல்லும் போது வேப்பிலையை தலையில் வைத்துக் கொண்டும் செல்கின்றனர். நூதன முறையில் வெயிலை மக்கள் எதிர்கொள்வது அப்பகுதியாக செல்வோர் வியந்து பார்த்து செல்கின்றனர். மயிலாடுதுறை அருகே வயல்களில் இரவு நேரங்களில் கூட்டமாக காட்டுப்பன்றிகள் புகுந்து அட்டூழியம் செய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் பம்பு செட் நீரை கொண்டு நடப்பாண்டுக்கான முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் மயிலாடுதுறை தாலுகா கொர்க்கை, தாழஞ்சேரி, ஐவநல்லூர், வரகடை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2000க்கும் மேல் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்கின்றனர். தற்போது இப்பகுதிகளில் முன்பட்ட குறுவை சாகுபடிக்காக பாய் நாற்றங்கால் விதைவிடும் பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பாய் நாற்றங்காலில் விதைவிட்டு ஒரு சில நாட்களில் பாய் நாற்று விடப்பட்ட வயல்களில் இரவு நேரங்களில் கூட்டமாக காட்டுப்பன்றிகள் புகுந்து நெல் முளைப்பதற்கு முன்பே அதனை சேதப்படுத்தி வருவதாகவும் இதனால் நெற்பயிர்கள் முளைக்காமல் வீணாக்கி போவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் உடனடியாக இந்த காட்டுப்பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு காட்டுப்பன்றியால் பாதிக்கப்பட்ட நாற்றாங்கால்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயியான தாழஞ்சேரி விவசாயி கண்ணப்பன் கோரிக்கை விடுத்துள்ளார். பல்லடம் தாராபுரம் சாலையில் பொதுமக்கள் திடீர் மறிகளால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தாராபுரம் சாலை கள்ளக்கிணறு பகுதியில் பழையபாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தங்கள் பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ராமர், ஆண்டியப்பன் ஆகியோருக்கு சொந்தமான இடத்தை ராமர் மகன்கள் 150க்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் வந்து விவசாய நிலத்தை கம்பிவேலி போட்டு ஆக்கிரமித்து விட்டதாகவும் இதில் பெண்கள் தாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி மேலும் காவல்துறை இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைத்தனர். பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு